ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நேற்று தினம் ஜூன் 26 வந்து சர்வதேச போதை விழிப்புணர்வு தினம். அதை முன்னிட்டு பூரண மதுவிலக்கு கோரி ஒரு டாஸ்மாக் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை முட்டாளாக்குற வகையிலையும் தன்னை பின்தொடரும் ரசிகர்களை முட்டாளாக்குற வகையிலையும் இந்த லியோ படத்துக்கு வந்து ஒரு பாட்டு வெளியிட்டிருந்தா உங்க எல்லாருக்குமே தெரியும். நாளைய முதல்வர் அப்படின்னு போன வாரம் ஃபுல்லாக ஊடகங்களால் புகழப்பட்ட, அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும், காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், புகழப்பட்ட விஜய் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தாரு. அதாவது புகைப்பிடிக்கிற மாதிரியும், அதே போல இந்த கோளாறுன்னு ஒருத்தர், அசல் கோளாரா, ஆர்வ கோளாரா, அசல் கோளாரா, அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி எனக்கு வந்து ஒரு பாட்டில் சாராயம்லாம் பத்தாது, அண்டா சாராயம் வேணும் அப்படின்ட்டு தன்னை பின்பற்றும் ரசிகர்களை சாராயம் குடிக்கிறது தப்பில்லைன்ற வகையில் அவர் ஊக்குவிக்கிற வகையில் ஒரு பாடம் வெளியிட்டு இருந்தாரு. அதற்காக அவருக்கும் கண்டனம் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சிருந்தோம். அதோட பின் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஊடகங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் வெளில வரும்போது அவரை பின்பற்றும் ரசிகர்கள், அதாவது தன்னை பின்பற்றும் ரசிகர்களை எந்த அளவுக்கு விசிலடிச்சான் குஞ்சுலாம் அவர் வச்சிருக்கிறதுன்னு அதில் தெரிஞ்சு போச்சு. நாளை முதல்வர் இன்னும் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்றாரு, சிஸ்டத்தை மாற்ற போறேன்றாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விஜய் மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைச்சு ஒரு ஆட்சி பீடத்தை நோக்கி போற நேரத்தில் இது போன்ற பாடலை அவர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். தொடர்ந்து அந்த வீடியோ வெளியானதுக்கு பின்பு பல அச்சுறுத்தல், ஆபாசமா திட்டுறது, கொலை மிரட்டல் விடுக்கிறது அப்படின்ற வீடியோல அவரோட ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா இதுக்கெல்லாம் அசர் ஆள் வந்து நாங்கள் கிடையாது. என்ன ஒரு உண்மையை மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி கடந்த 50 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் தங்களோட அடிமைகளா தொண்டர்களை வச்சிருந்தாங்களோ அதே பாணியை தான் விஜய் அவர்களும் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு என்ன, ஓட்டு போறதுக்கு ரசிகர்கள் வேணும். அந்த ரசிகர்கள் எப்போ சிந்திக்க மாட்டான், எப்போ அவன் போதையில இருக்கானோ அப்போ சிந்திக்க மாட்டான். அவனை எப்போ போதையில தள்ளலாம். தன்னை பின்பற்றும் ரசிகர்கள் என்ன சொன்னாலும் வேத வாக்கு தான். நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து, ரஜினி காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் திரையில் தோன்றும் கதாபாத்திரங்கள் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்காக கொண்டு பின்பற்றுவதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம். விஜய் என்ன சொன்னாலும் அது சரிதான். இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தைல இருந்து 80 வயசு பெரியவர்கள் வரையும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. இந்தியாவில் அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு தான் இருக்காங்க. அதே போல இந்த அதிகமாக பின்தொடர்பவர்கள் நரேந்திர மோடிக்கு அப்புறம் விஜய்க்கு தான் இருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது போன்றவர்களை மூலதனமா வச்சு ஒரு நாக்கு வியாபாரியா தான் விஜய் பார்க்கணும். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு உதவிகள் செய்து தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்ட விஜய் சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் மது குடிக்கிறது தப்பு இல்ல, சிகரெட் குடிக்கிறது தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாட வெளியிட அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே அவர் வந்து ஒரு முறை இனிமேல் நான் எந்த படங்களிலும் சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பே கேட்டிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எல்லா ஊடகங்களையும் வந்தது. அதை தாண்டி மீண்டும் இது போன்ற காட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து சாராய கம்பெனிட்ட பணம் வாங்கிட்டாரா, இல்ல சிகரெட் கம்பெனிட்ட பணம் வாங்கிட்டாரா தெரியல. ஏற்கனவே அவர் சம்பளம் வந்து 150-200 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண நடிகர் இல்லை. அப்போ எல்லாருமே ஒரு கேட்கிற கேள்வி என்ன, விஜயை வந்து நீங்கள் பழித்து பேசி நீங்க ஃபேமஸ் ஆயிருக்கீங்களா? விஜய் ஒரு பெரிய நடிகரா இருக்காரு, அவரை பழித்து பேசி நீங்க ஃபேமஸ் ஆயிரலாம்னு கேட்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, விஜயை பழித்து பேசி ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா விஜய் போன்றவர்கள் தான் பணத்தாசை, அதாவது 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்றாங்க, ஒழுங்கா ஐடி கட்டுறதுல அவர் மேல எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்தும் அதையும் தாண்டியும் இப்போ படத்தை ஓட வைக்க வேண்டிய ஒரு ஹைப். அப்போ இது போன்ற நேரத்துல இந்த மாதிரி ரஜினி ஸ்ட்ராட்டஜி தான். ரஜினி ஒரு விஷயத்த பண்ணுவார். எப்பவுமே அவர் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கு வரணும் ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணுவார். உடனே ஊடகங்கள்லாம் உடனே ரஜினி அரசியலுக்கு வராது சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து அதிகமா வருவாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டாரு. அப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு விதையை விதைக்கிறாரு. விஜய் சமூக நலன் கொண்டவர், நாளை அரசியல்ல இவர் வந்தாருன்னா இளைஞர்கள் இவர் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றாரு. சரியா ஒரு வாரம் கழிச்சு இப்படி பண்ணும்போது அவர் நல்லாவே தெரியும் சமூக ஊடகங்கள்ல இதுக்கு எதிர்ப்பு வரும், கண்டிப்பாக இதை எல்லோரும் எதிர்ப்பார்னு அவருக்கு தெரிஞ்சே இதை பண்றாருன்னா அவரை பின்பற்றும் ரசிகர்களே அவர் எந்த அளவுக்கு ஏளனமா கேவலமா நினைச்சிருந்தா அவர் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்ற கேள்வி விஜய் அவர்கள் இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு இந்த விழுப்புரம் மரக்காணம் கள்ளசாராய சாவுகளுக்கு அப்புறம் இந்த மதுவிலக்கு என்ற கோரிக்கை வந்து ஒரு பெரிய அளவில் பூமாயிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கமே அதற்கு பணிந்துதான் அந்த 500 கடைகளை மூடிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அரசு எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அரசாங்கத்தை கதி கலங்க வச்ச இந்த சாராய சாவுகள், ஒரு 500 கடைகளை மூட வச்ச இந்த சாராய சாவுகளுக்கு அப்புறம் இந்த பூரண மதுவிலக்கு, எங்களை போன்ற வியாபாரிகள் சங்கங்கள் எல்லாமே பூரண மதுவிலக்கு போற வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சமூக அக்கறைக்காக தான்
நாங்கெல்லாம் இதுக்கு போராடுறோம். ஒரு சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் டாஸ்மாக் முற்றுகைக்கு போராடுறோம். அப்போ ஒரு 200-300 கோடி சம்பளம் வாங்குற விஜய், வருமான வரி கட்டாத விஜய் எதற்காக இதை செய்ய வேண்டும்? அப்போ அவரை பின்பற்றும் ரசிகர்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா அந்த ரசிகர்கள் எங்களை தான் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க என்ன அவரை திட்டி பெரியலாகலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எங்களை தான் கேட்கணும். இந்த கேள்வி நீங்க அவரை கேளுங்க. ஆனா 20ல இருந்து 25 வயதுக்குள்ள ரசிகர்கள் தான் பெரும்பாலும் விஜய்க்கு இருக்கிறாங்க. அவர்கள் பொதுவாகவே அந்த திரை மேல ஒரு பெரிய மோகம் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்க தான் வில்லங்களா தெரியும். ஆனா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனா 2000 ரூபாய் டிக்கெட், ஓகேவா? 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அந்த படத்தை பாக்குறாங்க. அவரை ஆதாசன கதாநாயகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா பெற்றோர்கள் சற்று சிந்திச்சு கள நிலவரம் என்ன, இன்னைக்கு கள நிலவரம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 70% குடிகள் ஆயிட்டாங்க, ஓகேவா? அந்த குடிக்கிறது தப்பு இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. குடிக்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. குடிக்கிறது ஒரு காலத்துல ஒரு பாவமான செயலாகவும் ஒரு அருவருக்கத்தக்க செயலாகவும், எவன் குடிக்காரன்னா அவனை சமூகத்தை வந்து ஒதுக்கி வச்ச செயலும் இல்லாம இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு செயல் ஆயிடுச்சு. அப்போ சென்சார் போர்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து சென்சார் பண்ணி தான் இந்த பாடல் வெளியிட்டு. இப்போ தமிழக அரசுக்கு நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கேட்டீங்கன்னா, சென்சார் போர்டுன்றது எதுக்காக இருக்கு? மக்களை பாதிக்காத வகையில் திரை காட்சிகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்சார் போர்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து திரை சுதந்திரம், ஊடக சுதந்திரன்ற பேர்ல இந்த சென்சார் போர்டு எல்லாத்தையுமே அனுமதிக்கிறாங்க. இன்னைக்கு பூரண மதுவிலக்கு கோரி நம்ம போராடுற இந்த வேலையில விஜய் போன்ற ஒரு மிக பெரும் நடிகர், இன்னைக்கு ஒரு 7.5 கோடி மக்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க. அதை தாண்டி அவருக்கு கேரளாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, கர்நாடகாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, பல லட்சம் ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் அதை சரி என்று செய்கின்ற ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க. அப்போ அதை மீறி அவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பணக்கார மாஃபியாக்களோட கூட்டா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 6 சாராய கம்பெனி இருக்கு. விடாசா இருக்கட்டும், எம்ஜிஎம் இருக்கட்டும், ஒரு 6 பெரிய சாராய கம்பெனி இருக்கு. அந்த சாராய கம்பெனியோட ஒரு உடன்பாடு வச்சிருக்காரா, இல்ல ஐடிசி சிகரெட் கம்பெனியோட ஒரு உடன்பாடு வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நாங்க வந்து எழுப்புறோம். இதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்லணும். 2-3 நாட்களாக ஊடகங்கள்ல இந்த விஷயம் பெருசாகுது. விஜய்க்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நான் சொல்றது வந்து மிகப்பெரிய கட்சிகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன அமைப்புகள், எவ்வளவு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் அவர் காதுகள் கெட்டாமலா இருக்கும். நாளைய முதலமைச்சர் கனவோடு இன்னைக்கு அவர் இருக்கிற விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தார்மீக மன்னிப்பு கேட்டா என்ன, இல்ல அந்த பாடலை திரும்ப பெற்றால் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, தான் நடித்ததை நியாயப்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை விசிலடிச்சான் குஞ்சுகளா தான் வச்சுப்பேன், அடிமையா தான் வச்சுப்பேன், யாராவது நியாயத்தை சொன்னா அவர்களை ஆபாசமாக திட்டவும் அவர்களுக்கு குறை மிரட்டல் விடுக்கிறத நான் வச்சிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு விஜய் இருந்தாருன்னா தவறு வந்து விஜய் மேல கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மேல. மறுபடியும் ஒரு முட்டாள் கூட்டமாக விஜய் போன்ற கூத்தாடிகளை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மீண்டும் 50 வருஷம் நம்ம பின்னாடி தான் போகும், ஓகேவா? இன்னைக்கு தமிழகம் எவ்வளவு விஷயங்களை முன்னேறி இருக்கு. ஆனா இந்த ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு விஷயத்துல சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க தவறி கொண்டிருக்கணும். எப்பவுமே தேர்ந்தெடுக்க தவறி கொண்டிருக்கணும். அதன் ஒரு நீட்சியாக விஜய் வந்து விடுவார். அதற்காக தான் இந்த ஊடகங்கள் வாயில இந்த ஒரு விஷயத்தை நாங்க சொல்ல வந்தோம். தயவு செய்து விஜய் அந்த பாட்டை திரும்ப பெற வேண்டும். அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி எங்களுக்கு தப்பு இல்லை. ஆனா அந்த பாடலை தயவு செய்து அவர் திரும்ப பெற வேண்டும். மிகவும் ஒரு கேவலமான வரிகள், அது எழுத ஒரு கோளாறு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. பிக் பாஸ்ல வந்து தடவரதே வேலையா வச்சிருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டுல எப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு பிக் பாஸ் ஷோ ஒரு உதாரணம். அதுல எப்படிலாம் இருக்கக்கூடாது, அதாவது ப்ளூ பிலிம் வீட்டுல கொண்டு வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அந்த கோளாறு பையன் தான். அவனை பாட்டு எழுத வச்சா எப்படி எழுதுவான்? அப்படிதான் கோளாறு தான் எழுதுவான். அதை விஜய் தன் சொந்த குரல்ல பாடியிருக்காரு. திரையில போடுவாரான்னு தெரியல. பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் உங்களுக்கு விஜய் வரும். அதே போல இந்த பாடலை அவர் போடுவாரா? அதற்கான தைரியம் அவர் இருக்கிறதா? காசு கொடுக்கிறார்கள் என்பதற்காக மலம் கூட பின்ன தயாரானவர்களா இந்த திரை கதாநாயகர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை விஜய் தயவு செஞ்சு முன்வைங்க. மற்றபடி இந்த மிரட்டல்களுக்கு அஞ்சு நாங்க இல்லை, ஏன்னா இதை தாண்டி நிறைய மிரட்டல் வரப்போகுது. ஆனா இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை எதிர்க்கிற துணிவு எங்களுக்கு இருக்கு. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ரஜினி அந்த பாபா படம் வரும்போது எந்த அளவு ஆக்ரோஷம் பண்ணாங்க தெரியும். படப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் படத்தெல்லாம் நிறுத்தினாங்க. அவர்களெல்லாம் இப்ப எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது போல இந்த மதுவை எதிர்ப்பவர்கள், புகையை எதிர்ப்பவர்கள், அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இது போன்ற சமூக சீர்கேடுகளுக்கு எதிரானவர்கள், சமூக ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை அடிமையா வச்சு, புகைக்கும் போதைக்கும் அடிமையா வச்சு ஓட்டு போடும் எங்களாக மட்டும் பயன்படுத்த நினைக்கும் விஜய் போன்றவர்களை பெறுவதற்கு நாங்கள் துணிவு சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க சுதேசி மணியம்.